ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருக்கீங்க, மீஷோ ஸ்கேம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஒரு அவேர்னஸ்க்காக தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் நான் 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது ஒரு ட்ரெஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ட்ரெஸ்ஸும் ஒரே செல்லர்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆர்டர் டெலிவரி ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் இல்லை, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தார். அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் ஓடிபி சொல்லி பார்சல் வாங்கிட்டு இருக்காரு. நான் என்ன நினைச்சேன், 2 பார்சல் ரிசீவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது, அந்த பார்சலை பிரிக்கும் போது ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து மீஷோ ஆப்பில் காமிச்சது பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ்ஸு ரிசீவ் ஆன மாதிரி எனக்கு காமிச்சிது. நான் பார்த்துட்டு சரி ஓகே, நம்மளுக்கு அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே ஓடிபி, ஒரே செல்லர்கிட்ட நம்ம வாங்குறோம்ல, அதனால 2 ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே ஓடிபி தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல. சரி, அதுவும் முடிஞ்சிச்சா, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் என்ன ரீஃபண்டாவது வரும், நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஆனால் அவங்க ரிட்டர்ன் எடுக்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் 2 ட்ரெஸ் காமிக்குது, பட் ஆனால் நீங்கள் ஒரு ட்ரெஸ் தான் தரீங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா எனக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு நான் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் ஆனால் ரிசீவ் ஆனது ஒரு ட்ரெஸ்ஸு தான், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் மீஷோவில் வந்து கஸ்டமர் கேர் இருக்கும், அதில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 7 டேஸ் கிட்ட ஆச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட நம்ம கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கந்த சைடில் நம்ம கஸ்டமர் கேர் ஒருத்தர் எடுக்க மாட்டாங்கல்ல, ஒரு டைமும் ஒருத்தர் நம்மளுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஒருத்தர்கிட்டே நம்ம என்ன நடந்துச்சு, ஆர்டர் போட்ட டேட்டில் வந்து ரீஃபண்ட், அதாவது ஆர்டர் இந்த மாதிரி கேன்சல் ஆன டேட் வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் எல்லாமே டாப் எண்டு வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனாலும் அவங்க என்னென்னா ஓகே நான் வெயிட் பண்ணுங்கன்ட்டு 7 டேஸ் ஆச்சு. லாஸ்ட்டில் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லாஸ்ட்டாக பேசினார். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இது ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு, நீங்களே ஓடிபி சொல்லிட்டீங்க, ஸோ அதனால் எங்கள் சைடு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு, உங்கள் சைடு ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு, ஸோ இதோட அவ்வளோதான், நமக்கு கம்யூனிகேஷன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. கன்க்ளூஷன் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களும் இனிமேல் மீஷோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கவங்கள, அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட, அந்த மாதிரி செல்லர்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி செல்லர்கிட்ட ஒரு 4-5 ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ணிவிட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோ ரிவ்யூவில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துடுச்சு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா பேஜஸில் வந்து ஃபேக் பேஜஸ் இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கிறதா பார்த்துட்டு அவங்களோட எல்லா ப்ரொஃபைலும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய பேர் வந்து ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க. அதுலேயும் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பேக் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து இன்ஸ்டாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது என்னென்னா, ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு 3 பீஸ் செட்டு ட்ரெஸ்ஸு, ஃபுல் செட்டு வந்து 3 செட்டு கிட்ட நம்மளுக்கு 500 அதாவது 500 பட்ஜெட். அதில் வந்து நீங்கள் 3 ட்ரெஸ்ஸும் கிராண்டாக எத்திக் வேறு அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து 3 ட்ரெஸ்ஸும் சேர்த்தே நம்மளுக்கு ரிசீவ் ஆகும், 500 நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நான் பேமெண்ட்டு ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் கொடுத்துருந்தேன், பேமெண்ட்டு பே பண்ணலை. அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தேன். எனக்கு பார்சல் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க சைட்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சைடில் இப்போ வந்து நம்ம டெலிவரி பண்ண வராங்களே, அவங்க சைட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் ஆப்பில் ஆர்டர் பண்ணேன், ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இன்னும் 3 ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் நான் பார்சல் பார்த்தா அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி நம்ம நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நேர்லேயே போயிருந்தேன். நேர்லேயே போயிட்டு பார்சல் வாங்கலான்னு பார்த்தா, நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரெஸ்ஸு, அதுவும் 3 பீஸ் செட்டு. அப்போனா பார்த்துக்கோங்க, ஒரு 3 பீஸ் செட்டுனாவே இவ்வளோ சைஸில் இருக்கும். அப்போனா நம்ம 3 ட்ரெஸ்ஸுன்னும் போது நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும்ல. ஆனால் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலி சைஸில் தான் இருந்தது. எனக்கு அப்பயே டவுட்டு, சரி இது வாங்கலாமா வேணாவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா கேன்சல் பண்ணிவிட்டேன், அதோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு அது பேமெண்ட் பண்ணி ஏமாறதுக்கு எதுக்கு நம்ம வேணாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேஜில் போயிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லிங்க்கில், அதில் போயிட்டு கஸ்டமர் ரிவ்யூ அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணும்போது பார்த்தோன்னா, அதில் என்ன ஒரு சிலர் போட்டிருந்தாங்கன்னா, இது ஃபேக்கு, யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க. அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம் 3 ட்ரெஸ்ஸுன்ட்டு, ஆனால் ரிசீவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான கிழிஞ்ச துணி அந்த மாதிரி தான் அப்படின்னுச்சு. அதை
லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூ பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஃபேக் பேஜான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க. நேரில் போய் நம்ம வாங்கினாவே நம்ம வந்து ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாவே நம்ம கஷ்டமாக இருக்கும். இது வேற நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வந்து அது வந்தால் கூட பரவாயில்ல, வராமையே நம்மளுக்கு காசும் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இதே மாதிரி யாருக்காவது உங்களுக்கும் இதே மாதிரி நடந்துருதுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீஷோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோல்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதேமாரி மோர் வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனலை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.